ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கீர்த்தி சுரேஷ் வந்து பேபி ஜான் திரைப்படத்துக்காக எத்தனை கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் செம்ம பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நடிகை கீர்த்தி சுரேஷ் வந்து தென்னிந்தியா சினிமாவில் முன்னணி ஹீரோயினாக இருக்கிறாங்க. ஸோ தமிழ், தெலுங்கு அப்படின்ட்டு 2 மொழிகளும் வந்து முன்னணி ஹீரோயினாக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்களோட நடிப்பில் வந்து பேபி ஜான் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக வந்து இந்தியிலும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்மளோட லேட்டஸ்ட்டாக கீர்த்தி சுரேஷோட திருமணம் கூட வந்து லேட்டஸ்ட்டாக முடிஞ்சுது. ஸோ வருகிற டிசம்பர் 25ஆம் தேதி வந்து நம்மளோட பேபி ஜான் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தெரி படத்தில் சமந்தா நடித்த ரோலில் தான் வந்து நம்மளோட இந்தி ரீமேக்கில் கீர்த்தி சுரேஷும் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து அவங்களோட சம்பளம் பற்றி வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட வந்து 4 கோடி வரைக்கும் பேபி ஜான் திரைப்படத்துக்காக நம்மளோட கீர்த்தி சுரேஷ் வந்து சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ தமிழில் ஒரு திரைப்படத்துக்காக வந்து நம்மளோட கீர்த்தி சுரேஷ் வந்து 2 கோடி வரைக்கும் வாங்குறாங்களாம். ஆனால் வந்து இந்தியில் நுழைஞ்சதும் வந்து அவங்க வந்து அதை வந்து 2 மடங்காக சம்பளத்தை ஏற்றிருக்காங்க அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்துருக்குங்க. இந்த ஒரு நியூஸ் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்.